ஓம் காளி சரணம் நமோ நாராயணா. அம்மா என்ன நமோ நாராயணான்னு சொல்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், திவ்ய தேசங்களில் ரொம்ப புகழ்பெற்ற பெருமாளுடைய ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறேன். மதுரைனாவே மீனாட்சி அம்மன், அதுக்கப்புறம் பார்த்தா கள்ளழகர் தான். கள்ளழகர் அழகாக அந்த பச்சை பட்டு உடுத்தி அந்த குதிரையில் அந்த 23 கிலோமீட்டரும் அழகாக பக்தர்கள் படைசூழ அந்த ஆற்றுல இறங்குற கண்கொள்ளா காட்சி. அந்த சித்திரை மாதம் அந்த பௌர்ணமியில் நடக்கக்கூடிய வைபோகம் பார்க்க சொல்ல ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அழகர் இந்த இடத்துல நின்ற கோலத்தில், அமர்ந்த கோலத்தில், சயன கோலத்தில் ரொம்ப அற்புதமாக காட்சி தருவார். பார்த்தீங்களா? அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் எப்படி போட்டி போட்டுட்டு எப்படி ஒரு அற்புதமான வேலைப்பாடோட இந்த கோவிலை கட்டியிருக்கிறாங்கன்னு கிருஷ்ணர் பாருங்கள். அழகாக அந்த வேணுகோபால கிருஷ்ணராக அந்த புல்லாங்குழல் வச்சு பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக சிற்பங்களை செதுக்கியிருக்கிறாங்க. அப்படியே உயிரோட்டத்தோடு அப்படியே காண்பதற்கு அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக அந்த மண்டபம் கட்டியிருக்கிறாங்க. எப்படி இந்த கல்லெலாம் எடுத்துகிட்டு வந்து அதில் நிலநிறுத்தி அழகான அந்த சிற்பங்களை, இப்போ இருக்கிற காலம்னா எவ்வளோ ஒரு மிஷினரிஸ்லாம் இருக்குது, கருவிகள் இருக்குது. ஆனால் அப்போல்லாம் அந்த ஒரு உளியை வச்சுக்கிட்டு எவ்வளோ ஒரு நுணுக்கமாக, அவ்வளோ ஒரு தத்ரூபமாக நீங்கள் அந்த கையெல்லாம் தொட்டு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஜிம்முக்கு போயிட்டு ஒரு உடற்பயிற்சி எடுத்தால் எவ்வளோ ஒரு பலத்தோடு இருக்குமோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு நேர்த்தியாக நுணுக்கமாக அந்த நகங்கள், அந்த விரல்கள் எல்லாத்தையும் பார்த்து அப்படியே அந்த ஒரு கம்பீரத்தோடு உக்காந்துருந்தால் எப்படி இருக்குமோ உயிரோட்டமாக, அந்த மாதிரியான ஒரு கலைப்படைப்பை அற்புதமாக நம்ம முன்னோர்கள் செஞ்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா யுக யுகமாக காலகாலங்களாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வுகளை, தெய்வங்களுடைய உண்மையான சுரூபங்களை அழகாக செஞ்சுருக்கிறாங்க. இதை பாருங்கள். வராகமூர்த்தி லக்ஷ்மி தேவியை எப்படி அந்த பூமாதேவியை தூக்கிட்டு தான் மடியில் வச்சு அழகான அந்த சங்கு சக்கர கோலத்தோட அந்த தூணில் காட்சி கொடுக்குறாருன்னு. அதே மாதிரி தான் இறைநீனை வதம் செய்கிற அந்த அற்புதமான காட்சியும் அந்த தூணில் இருக்குது. பார்த்தேன். ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயம்தான் இந்த கள்ளழகருடைய திருக்கோயில். இங்கே 18ஆம் படி கருப்பு சுவாமி பார்த்தா அந்த ராஜகோபுரத்தை அடித்த மாதிரி அவருக்கு அந்த சந்தனங்கள்லாம் தெளித்து அந்த ராஜகோபுரத்தோட வாயிலில் நிறைய மாலைகள், பெரிய பெரிய வீச்சருவா வெட்டருவான்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துல பலி பூஜைகள் கூட நடக்கும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ பக்தர்கள் அந்த 18ஆம் படி கருப்பை தன்னுடைய குலதெய்வமாக ஏற்று வணங்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இந்த மலையில் தான் முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டில் 6வது படையான பழமுதிர் சோலை இருக்குது. அது பக்கத்திலே நுபுர கங்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒப்பற்ற தெய்வீகமான தீர்த்தம் இருக்குது. ராக்காய் அம்மன் கோவில் இருக்குது. அழகாக இந்த பசுக்களுக்கெல்லாம் உணவளித்து மகிழ்ச்சியோடு இந்த அழகர் கோயிலை எம்பெருமான தரிசனம் பண்ணதில் ரொம்ப ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. மதுரைக்கு போகிற என்னுடைய அருமையான பக்தர்கள் எல்லாரும் இந்த அழகர் கோயிலை மிஸ் பண்ணாமல் பெருமாளை போய் தரிசனம் பண்ணி 18ஆம் படி கருப்பையும் 6 படை வீடு முருகனையும் நீங்கள் எல்லாரும் தரிசனம் பண்ணி ஒவ்வொரு வருஷத்துலேயும் ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாவது இந்த மாதிரி ஒரு அற்புதமான தெய்வஸ்தலங்களுக்கெல்லாம் குடும்பத்தோடு நீங்கள் போயிட்டு வழிபட சொல்ல உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஒரு மாற்றமும், உங்களுக்குள்ளே இருக்கிற மன அழுத்தங்கள்லாம் நீங்கள் மகிழ்ச்சியோட சௌபாக்கியமாக இருக்கலாம். அம்மாவுடைய ஆசீர்வாதம் எப்போவுமே உங்கள் கூட இருக்கும். மகிழ்ச்சியாக இருங்க.